கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத்தை கட்சியில் இருந்து நீக்கி உத்தரவிட்ட மாநில தலைவர் EVKS இளங்கோவனை கண்டித்து திருச்சியில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விஷ்ணு பிரசாத்தை மீண்டும் கட்சியில் சேர்க்க வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பினர். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தர தீர்வு காண தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன், நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நெல்லை மாவட்டம் காரக்குறிச்சியில் பிரசித்தி பெற்ற மண்ணால் செய்யப்படும் குளிர்சாதன பெட்டி, பூஞ்சாடிகள், கோவில் கலசங்கள் ஆகியவை மூலப்பொருட்கள் தட்டுப்பாட்டால் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருப்பதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் இந்த பொருட்களை அயல்நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையில் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கார்கள் கண்காட்சி மற்றும் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. 1928ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட ஆஸ்டின் கார், 2ஆம் உலகப் போரில் முக்கிய பங்கு வகித்த ஜீப்கள் உள்ளிட்ட 60 வகையான கார்கள் நகரின் முக்கிய சாலைகளில் அணிவகுத்து வந்தன. ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கார்களின் அணிவகுப்பு அதனை கண்டு ரசித்ததோடு அதன் அருகே நின்று புகைப்படமும் எடுத்துக் கொண்டு மகிழ்ந்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட பேரணியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். கலங்கரை விளக்கத்தில் இருந்து உழைப்பாளர் சிலை வரை இந்த பேரணி நடைபெற்றது.